திருவண்ணாமலை ஃபேமஸ் ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயசம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது வந்து நிறைய பேர் வீட்டில் ஸ்பெஷலாக செஞ்சு பார்த்ததும் கிடையாது, இல்லை ஒரு ஹோட்டலில் வந்து பாயசம் விற்றதும் கிடையாது. இப்போ திருநெல்வேலி அல்வா இருக்கிற மாதிரி அந்தளவுக்கு ரேஞ்சில் இல்லை. பட் ஆனால் பேருக்கு வந்து பாயசம்னு சொல்லிப்பாங்க அது. பட் அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு அதை நான் கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலாக கூடிய சீக்கிரம். தென் திருவண்ணாமலையோட ஃபேமஸ் ஃபுட்டுனா ஒரு நாஸ்டாலஜிக்கான ஃபுட் வந்து நம்ம சொல்லலாம். அது குறிப்பாக நம்ம சொல்கிறது இந்த 1 ரூபா வடை ஃபஸ்ட்டு. இன்னொன்று நம்ம ஊரில் இன்னொன்று ஸ்பெஷல் ரொம்ப விரும்பி சாப்பிட்லாம் பானிபூரி. இந்த கடை அந்த கடைன்னு நம்ம சொல்லவே முடியாது, எல்லா கடையிலையும் நல்லாயிருக்கும். எப்படி நான் இதை சொல்கிறேன்னா, நானே திருவண்ணாமலை விட்டு வெளில சென்னை வேலூர்லாம் போகும்போது படிக்கும் போது நினச்சேன் அங்கெல்லாம் வந்து பானிபூரி இங்கே இருக்க டேஸ்ட்டே இருக்காது. அப்போ தான் நம்ம ஊரில் பானிபூரி எவ்வளோ ஸ்பெஷல். அது இந்த மசாலா பூரி வந்து இன்னொரு என்ன தெரியுமா, எக்ஸ்ட்ரா பூரி வைக்கிறது நம்ம ஊரில் தான் இருக்கும். லைக் அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கேட்டு ஒன்று சாப்பிடலாம். அது 1 ரூபா வடை, புள்ளங்கா உருண்டை, சிம்லி, தென் வந்து பானிபூரி அது டேஸ்ட். தென் குழிப்பணியாரம். மற்ற ஊர்லேயும் பானிபூரி இருந்தாலும் திருவண்ணாமலை வந்து பானிபூரி நல்லாயிருக்கும். ஏன்னா நான் வேலூரில் படிக்கும்போது நிறைய பேர் பசங்க வந்து சொல்லிட்டு இங்கே பானிபூரி நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அதுவும் வந்து திருவண்ணாமலை ஸ்பெஷல். ஆனால் இந்த பாயாசம் மட்டும்தான் இன்னும் தெரில, நீ தான் கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா திருவண்ணாமலை ஃபுட்டி நீ ஓவரால் திருவண்ணாமலையில் கிடைக்கிற எல்லாமே கொஞ்சம் யூனிக்யூவாகவும் இருக்குது. இதனாலே வந்து நம்ம இதை ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், அந்த பாயாசம் மட்டும் என்னன்றது எல்லாருக்கும் சொல்லிடுவோம். ஏன் திருவண்ணாமலை ஃபேமஸ் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க, சீக்கிரமாக கண்டுபிடிச்சி சொல்கிறோம்.